ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அருமையான புகழ்பெற்ற திருச்சபையின் பிள்ளைகளை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டும் நாம் வருகைக்கென்று ஆயத்தமாகும்படியாக ஆண்டவர் நம்மை இந்த நல்ல நாளுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த வாரத்திலிருந்து நாம் வருகையின் ஞாயிறுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரின் வருகைக்காக ஜெபத்துடன் காத்திருத்தல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காத்திருத்தல் அல்லது விழித்திருத்தல் அல்லது ஆயத்தமாயிருத்தல், இந்த மூன்றும் ஒரே பொருளுடையதாக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருக்கிற அந்த தன்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான சத்திய வசனமானது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருத்தல் என்று சொல்கின்ற பொழுதும் காத்திருத்தல் என்று சொல்கிற வார்த்தையும் ஆண்டுடைய வருகைக்காக நாம் எதிர்நோக்கி இருப்பதை குறிக்கிற வார்த்தைகளாக பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் 3 நிலைகளிலே இந்த காத்திருத்தலை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக முதலாவதாக இந்த ஆண்டுடைய வருகைக்கென்று காத்திருப்பதிலே வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாக நாம் பார்க்கிறோம். இந்த மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு அருமையான எதிர்பார்ப்பின் செய்தி நமக்கு தரப்படுகிறது. அதிலே ஒரு அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பொருள் என்ன என்று சொல்லுகிற பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் என்று வருவார், எப்பொழுது வருவார், எந்த நாளிலே வருவார் என்பதை நாம் யாரும் அறியோம். அதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்பது நிச்சயமாக ஆண்டவர் வருவார் என்பது. அந்த வருகைக்காக நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த வருகையின் போது நீதியின் சூரியனாகிய ஆண்டுடைய வருகை நமக்கு ஆரோக்கியத்தையும் நாம் கொளுத்த கன்றுகளைப் போல செழிப்பாய் இருக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை நான் இதை ரயில் பயணத்தோடு ஒப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ரயில் பயணம் அங்கிருந்து வருகிறது, நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டுமானால் அந்த பயணத்திலே முதலாவதாக நமக்கு காணப்பட வேண்டிய காரியம், நம்முடைய கையிலே நாம் அதற்கான டிக்கெட் வைத்திருக்க வேண்டும், அதற்கான முன்பதிவு சீட்டு நாம் வைத்திருக்க வேண்டும். பொழுது அந்த முன்பதிவு என்பதுதான் வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை நாம் பணத்தை கொடுத்து ஒரு சாதாரண பேப்பரை தான் வாங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அதிலே நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, இதை கொண்டு போனால் அங்க நாம ட்ரெயின்ல பயணம் செய்யலாம், நாம் எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரைக்கும் போக வேண்டுமோ அதிலே பயணம் செய்வதற்கு இந்த டிக்கெட் நமக்கு போதுமானது என்பதை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த வாக்குத்தத்தத்திலே நாம் பார்க்கிற பொழுது இந்த இடத்திலே ஆண்டவர் அந்த சீட்டிலே இருக்கிற பிரகாரமாக அந்த ரயில்வே முத்திரை இதிலே இருக்கிறது, எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற இடம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நமக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. நிச்சயமா அதுல ஏறினா டிடிஆர் நம்மகிட்ட விசாரிக்க மாட்டாரு, நீங்க தாராளமா போகலாம். அப்போ அந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கு வேதத்தின் அடிப்படையிலும் பார்க்கிறோம், ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு வாக்குத்தத்தத்தை அவர் உறுதிப்படுத்துகிறவராக அதை அத்தாட்சியாக நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 5ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இந்த எலியா என்கிற அத்தாட்சியை ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த எலியா பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதே போன்று எலியாவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக எலியாவை சொல்லுகிற பொழுது அப்படியே அதை விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு அத்தாட்சி என்பது எலியாவினுடைய வருகையை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். எலியா தீர்க்கதரிசியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே வருகிற பொழுது மறுரூப மலைக்கு ஆண்டவர் இயேசு செல்லுகிற பொழுது அங்கே அவர்கள் பார்த்த தரிசனத்தின் அடிப்படையிலே மறுரூப அனுபவத்திலே ஆண்டவரை மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் என்கிற அந்த அருமையான பயண சீட்டை நாம் முதலாவதாக உறுதிப்பாட்டுக்கு ஏற்ப
நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த வாக்குச்சீ அருமையான நாம் பயணம் செய்வதற்கான அந்த பயணச்சீட்டு நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு இந்த நாளிலே காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அது ஒரு சாதாரண பேப்பர் தான், ஆனா அதை கொண்டு போனா நான் இவ்வளவு தூரம் பயணம் செய்யலாம் என்கிற ஒரு நம்பிக்கை, அதுவே நமக்கு விசுவாசமாக கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்து அவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வதற்குத்தான் அவர் வரும் நாளையும் நாளிகையும் யாரும் அறியாதிருக்கிறதுனாலே நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். அந்த காத்திருத்தலுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் முக்கியமானது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அருமையான இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அங்கே கன்னிகைகளை குறித்த உவமை வழியாக குறிப்பிடுகிறார். அதையே நான் ரயில் பயணத்தோடு ஒப்பிட ஆசைப்படுகிறேன். ரயில் பயணத்திலே அங்கே நாம் வருகிற பொழுது அது சென்னையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. நாம் ஒருவேளை நெல்லையிலிருந்து அதில் ஏற வேண்டும், தொடர்ந்து நாம் ஒரு கோவா வரைக்கும் நாம் போக வேண்டும் என்று நாம் முயற்சிக்கலாம். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த ரயில் பயணத்தில் முதலாவது நம்மிடத்தில் வாக்குத்தத்தமாகிய அந்த பயணச்சீட்டு இருக்கிறது. இரண்டாவதாக அங்கே வார்த்தையை கேட்டு காத்திருக்கிற அனுபவம் நமக்கு அவசியம். இரண்டாவது குறிப்பாக நான் சொல்லுவது, வார்த்தையை கேட்டு நாம் காத்திருக்க வேண்டும். என்ன வார்த்தை? ரயில் அங்கே வருகிற பொழுது வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக, ஒருவேளை இரவு 12 மணிக்கு வருகிறது என்று சொன்னால் ஒரு 11:30 மணியிலிருந்து அங்கு ஒரு சத்தம் கேட்பதை நீங்கள் உணர முடியும். ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன சத்தம்? இந்த வண்டி எண், இந்த எண்ணெயுடைய வண்டி எண் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த ரயிலானது இந்த பிளாட்ஃபார்ம்ல எத்தனாவது நம்பர் பிளாட்ஃபார்ம்ல வருகிறது என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கேட்கும். நாம 1வது நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருந்தா, ட்ரெயின் 4வது நம்பர் பிளாட்ஃபார்ம்ல வந்தா நாம் அந்த ரயிலில் பயணம் செய்ய முடியாது. ஆக அதில் பயணம் செய்ய வேண்டுமானால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த வார்த்தையை கேட்டு காத்திருக்கிறவர்களாக உடனடியாக எந்த பிளாட்ஃபார்முக்கு போக சொல்லுகிறதோ, எந்த இடத்திலே நாம் நிற்க வேண்டுமோ, அந்த ரயிலுடைய எந்த கோச் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடத்துல சரியா நின்னால் மாத்திரமே, காத்திருந்தால் மாத்திரமே நாம் அதில் பயணிக்க முடியும். ஆக ஒரு வார்த்தை தான் கேட்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக அதிலே பயணம் செய்யலாம். இதைத்தான் நாம் திருமறை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆண்டுடைய வார்த்தையாகிய திருமறை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். திருமறையிலே அநேக எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது, அநேக வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படுகிறது. நீ இந்த வழியிலே போனால் ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் நிச்சயமாக ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், அந்த ஆண்டவரோடு நாம் பயணிக்க முடியும். அந்த ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே நாம் அவரோடு கூட செல்வதற்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல கல்யாண வீட்டினுடைய அனுபவத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டுமானால் நிச்சயமாக வார்த்தையை கேட்டு அதற்கு நாம் விழித்திருக்க வேண்டும். அதைத்தான் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் தான் வார்த்தை. அது எங்க இருந்து வருது? ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கே ஒலிபெருக்கின் வழியாக சொல்லப்படுகிற சத்தம். யார் பேசுறா நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ரயிலுடைய வருகை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது அதற்கு கீழ்ப்படிந்தோமானால் நாம் அதிலே பயணிக்க முடியும். அன்பார்ந்தவர்கள், இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த திருமறை நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, நமக்கு கொடுக்கிற வழிகாட்டுதலை பின்பற்றி நாம் நடக்கின்ற பொழுது நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். நிச்சயமா அவருடைய வருகையிலே நாம் கடந்து செல்வதற்கு, அவருடைய வருகைக்கு காத்திருந்து தேவனோடு பிரயாணம் செய்வதற்கு, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த இடத்தை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாய் இது அவசியமானது என்பதை உணர்ந்து வார்த்தையை கேட்டு காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ரயில் பயணம் அங்கே தொடர்கிறது. அங்கே ஒரு வார்த்தை கேட்கிறது, சரிதான், உடனடியாக நாம் ட்ரெயின்ல போய் ஏறுகிறோம். ஆனால் இங்கிருந்து ஒரு 500 கிலோமீட்டர் இன்னும் நாம் டிராவல் செய்ய வேண்டுமானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கையில போகும்போது அங்கே கொண்டு போற இடத்துல தங்குற இடத்திற்கு தேவையான லக்கேஜை நம்ம எடுத்துட்டு போவது அவசியம். அந்த லக்கேஜை குறித்து சொல்லுகிற பொழுதுதான் வரும் முன் சிந்தித்து நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை வந்த பிறகு அல்ல, வரும் முன்னாடியே போவதற்கு முன்பதாகவே இதெல்லாம் நமக்கு அந்த இடத்துல தேவை என்று எண்ணி அதையெல்லாம் கையில எடுத்து செல்வது அவசியம். அதுதான் நம்முடைய தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டுடைய வருகைக்காக ஜெபத்துடன் காத்திருத்தல். ஜெபத்துடன் காத்திருத்தல் என்று சொல்லுவதிலே நாம் முதலாவதாக ஜெபத்தை கையிலே எடுத்து செல்ல வேண்டும். நாம் ஆண்டவரை சந்திக்க செல்கிறோமானால், ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோமானால், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோமானால் முதலாவதாக ஜெபம் என்கிற எண்ணெயை நாம் எடுத்து செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த புத்தியுள்ள அந்தி கன்னிகைகள் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது,
தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. புத்தியுள்ளவர்கள் செயல்பாடு என்ன என்று சொன்னால், தாங்களாக சிந்தித்து ஒருவேளை அந்த ரயில் வருவதற்கு காலதாமதம் ஆகலாம் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் அங்கே மணவாளன் வர காலதாமதம் ஆனாலும் நாம் சந்திக்க வேண்டும் என்று எண்ணெயை அதிகப்படியாக எடுத்து சென்றார்கள். நாம சிந்தித்து எடுத்து செல்ல வேண்டிய காரியம். ஆண்டவர் நமக்கு வருகையை குறித்து விட்டார். விழித்திருங்கள், நான் வரும் நாளையாவது நாளிகையாவது யாரும் அறியவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் நாம் காத்திருப்பது நம்ம கையில கொண்டு போற லக்கேஜ் ஆகிய முதல் லக்கேஜ் ஜெபத்தை எடுத்து செல்ல வேண்டும். இரண்டாவதாக பரிசுத்தத்தை எடுத்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, நற்கிரியைகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அழைக்கப்படுகிறோம். அந்த 25ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், 42-43 வசனங்களிலே, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை என்று இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை சொல்லிவிட்டு வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிற பொழுது, அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை என்றெல்லாம் அங்கே இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை சொல்லிவிட்டு வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு, ஆண்டவரே, உம்மை நாங்கள் பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் அந்நியராகவும் நாங்கள் வியாதிப்பட்டவராகவும் காவலில் பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்தோம் என்று வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அன்பார்ந்தவர்களே, நான் லக்கேஜ் என்று சொல்லுகிற அந்த எண்ணெய் என்று சொல்லுகிற காரியம் ஜெபம், பரிசுத்தம், அதோடு கூட நம்முடைய நற்கிரியைகள். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள், அவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற காலங்களிலே நமக்கு கீழானவர்கள், சிறைப்பட்டு போனவர்கள், பசியோடு இருக்கிறவர்கள், தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற நற்கிரியைகள் தான் நம்மை அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லும். அவரோடு கூட அந்த ரயில் பயணத்திலே அழைத்து செல்லும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த கல்யாண வீட்டிற்குள் நாம் செல்வதற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக நாம் இதை பின்பற்றி அழைக்கப்படுகிறோம். ஆக ஆண்டுடைய திருச்சமூகத்திலே வருமுன் சிந்தித்து விழித்திருப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம், நாம் ஜெபத்தோடு கூட அந்த லக்கேஜை கொண்டு செல்ல வேண்டும். பரிசுத்த எண்ணெயை கொண்டு செல்ல வேண்டும். பரிசுத்தத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். சிறியவர்களுக்கு நற்கிரியைகளை செய்கிற உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்முடைய கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் சொல்லுகிறோம், பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறோம். அந்த ராஜ்யம் வரத்தக்கதாக எதிர்நோக்கி இருக்கிற நாம், அவருக்கு காத்திருக்கிற நாம், அந்த தைரியத்தோடு அந்த ஜெபத்தை சொல்லி தேவனுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வருகைக்காக ஜெபத்துடன் காத்திருத்தல் என்பதிலே முதலாவதாக வாக்குத்தத்தத்தை பெற்று நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். வருமுன் சிந்தித்து நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபத்தையும் பரிசுத்தத்தையும் சிறியோருக்கு செய்கிற நற்கிரியைகளையும் எடுத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த மூன்றும் நம்மை ஒரு ரயில் பிரயாணத்திலே நாம் எதிர்பார்க்கிற இடத்திற்கு மிக நேர்த்தியாக, அமைதியாக, சமாதானமாக, சந்தோஷமாக கொண்டு செல்வதற்கு அமையும். அந்த எதிர்பார்ப்போடு ஆண்டுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவருடைய வருகையின் சந்தோஷத்தை நமக்கு தந்து வழி நடத்துவாராக.